Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைதான் ப்ரோக்ராமிங்ல பிரமிட் பேட்டர்ன்ஸ்ல எப்படி ஒரு நம்பரையும் ஸ்டாரையும் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இட் மீன்ஸ் 5 ரோஸ் வந்து எனக்கு ஆன்சரில் வரணும். அதுக்காக 5ன்னு கொடுக்குறேன். தென் இதுக்கு கீழே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். I in range of மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மெத்தடோடைய டிஃபால்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 0. பட் எனக்கு அவுட்புட் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ 1 கமான்னு ஆரம்பித்தா அது டிஃபால்ட்டாகவே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ 1 கமா நான் என்ன பண்ணுறேன், ஒரு எண்ட் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் +1 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் நான் +1 அப்படின்னு கொடுக்குறேன்னா எப்போதுமே எண்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதனால தான் நான் நம்பர் ஆஃப் ரோஸ் +1 கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்பர் ஆஃப் ரோஸ் +1 கொடுக்குறேன். தென் கோலன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐன்னு சொல்கிற வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கமா 2 கமா 3 4 5 வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் இதுக்கு உள்ள ஒரு இன்னர் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபாரு இதில் நான் ஜேன்னு நேம் கொடுக்குறேன். இன் அதே ரேஞ்ச் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 தான். ஏன்னா என்னுடைய அவுட்புட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 1ல் தான் பிரிண்ட் ஆக போகுது. தென் நெக்ஸ்ட் லைனில் 1 2 அண்ட் தேர்ட் லைனில் 1 2 3 அண்ட் நெக்ஸ்ட் லைனில் 1 2 3 4 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதனால ஸ்டார்டிங் வேல்யூ 1 தான் பிரிண்ட் ஆகணும். தென் 1 கமா I +1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ I +1னாலே நம்மளுக்கு ஐயோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் 1 கமா 1, அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் 1 தான், எண்டிங் இண்டெக்ஸும் 1 தான். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 கமா 1னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து 1 மட்டும்தான் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜே வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். தென் அட் த சேம் டைம் ஒரு லைன்லேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் ஆகணும் ஒரு நம்பருக்கும் நடுவில். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா எண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். எண்ட் பேராமீட்டருக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் டபுள் கோட்ஸில் ஒரு சின்ன ஸ்பேஸ் பார் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன ஸ்பேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு லைனுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். தென் இந்த பர்டிகுலர் இன்னர் ஃபார் லூப் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து மூவ் ஆகணும். அதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐட்ரேஷன் செக் பண்ணி பார்த்துடலாம், எப்படி வரப்போகுது ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ 1 எடுத்துக்கும். தென் இன்னர் ஃபார் லூப்பில் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1 கமா 1 + 1 2, பட் 2 இருந்தாலும் 2ஓட ப்ரீவியஸ் வேல்யூ 1 தான். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 கமா 1ன்னு இருக்கும். தென் ரேஞ்ச் ஆஃப் 1 கமா 1னா ஜேயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 பிரிண்ட் ஆகும். தென் ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரன் ஆகும், அதாவது நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும்போது மறுபடியும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போயிடும். அங்கே இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ஆக இருக்கும்போது இன்னர் ஃபார் லூப்பில் ஜேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கமா 2 + 1, அதாவது 3. ஸோ 1 2 3, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்ட் இண்டெக்ஸ் 3. ஸோ 3 இருந்தாலும் நம்மளுக்கு எது வரைக்கும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், 2 வரைக்கும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ 1 கமா 2, அதாவது 1 to 2. ஓகே, ஸோ 1 to 2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் இன்னர் ஃபார் லூப்பு 2 டைம்ஸு ரன் ஆகும். ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும். தென் பிரிண்ட் ஆன உடனே ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். தென் மறுபடியும் இந்த இன்னர் ஃபார் லூப்பு ரன் ஆகும்போது இப்போ ஜே என்ன எடுத்துக்கும், 2 எடுத்துக்கும், மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ தேர்ட் டைம் இன்னர் ஃபார் லூப் வரும்போது இன்னர் ஃபார் லூப்பு ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த மறுபடியும் இந்த லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும்போது மறுபடியும் இந்த பர்டிகுலர் ஐ தட் இஸ் அவுட்டர் லூப்லுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 3ஆக இருக்கும். ஸோ 3ஆக இருக்கும்போது 1 கமா 3 + 1, இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 4
பட் எண்ட் இண்டெக்ஸ் வந்து 4னா 4 எடுத்துக்காது, 3 வரைக்கும் தான் எடுத்துக்கும். இந்த ஐட்ரேஷனில் இன்னர் லூப்பு 3 டைம்ஸ் வந்து ரன் ஆக போகுது. அதாவது 1 2 3 இன் பிட்வீனில் ஸ்பேசஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ லைக் வைஸ் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்கலாம். சி ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 தென் ஸ்பேஸ், தென் 1 ஸ்பேஸு 2 ஸ்பேஸ், தென் 1 ஸ்பேஸு 2 ஸ்பேஸு 3 ஸ்பேஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த நம்ம ஸ்பேஸஸை நம்மளுக்கு எவ்வளோ பெருசுப்படுத்தினாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ராப்பராக நீட்டாக தெரியும். பாருங்கள், ஸோ ஆன்சர் நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பேஸிங் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு வேல்யூக்கும் நடுவில் பெரிய ஸ்பேசஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே அவுட்புட்டில் நம்ம வந்து ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட்னா, இந்த பிளேஸ் ஆஃப் ஜே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 2 3 4 5 எல்லாமே வந்து ஸ்டாராக மாறிடும். நான் இதில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இதில் ஸ்டார் கொடுக்குறேன், எல்லாமே ஸ்டாராக சேஞ்ச் ஆயிரும். சி எல்லாமே ஸ்டாராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ கைஸ், இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் புதுசாக எதாவது டாபிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் செஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.